அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தொடர்ந்துச்சியாக நம்மளோட மீட்டல் வினாத்தாள், அதாவது அழகு 1-3 வரையான மீட்டல் வினாத்தாளோட சீரீஸ் பார்த்துட்டு வரும். அதில் முதலாவது யூனிட் நான் மிச்ச காலத்துக்கு முன்னுக்கு கிளியர் பண்ணியிருந்தேன். இடைக்க சில தடங்களால் எனக்கு ப்ராப்பராக வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியல. இனிமேல் டே பை டே தொடர்ந்து வச்சா வீடியோக்களை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பேப்பர்ஸ் வேணுமா இருந்தால் கமெண்ட்டில் பேப்பர் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்கை போட்டு விட்டுறேன். ரைட், நாங்கள் முதலாவது கேள்வி பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற வினா இரண்டாவது வினாவாக காணப்படும். அதாவது இரண்டாவது வினாவை பொறுத்தவரை தரவு படிவத்தை பூர்த்தி செய்யும் போது தேவையான தரவுகள் புறக்கணிக்கப்படுவதை தவிர்க்க பயன்படுத்தப்படும் செல்லுபடியாக்கல் சோதனை முறை. அதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். டேட்டா வெலிடேஷன் சார்ந்த விஷயத்தை பேச வராங்க. டேட்டா வெலிடேஷன் நாங்கள் முதலாவது யூனிட்டில் படிச்சிருப்போம். தரவோட படிமுறைகளில் டேட்டா வெலிடேஷன், தரவு செல்லுபடியாக்கல் முறைகள் சார்ந்த விஷயம் நிறைய படிச்சிருப்போம். ஸோ அது சார்ந்த விஷயத்தை பேச வராங்க. முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னா, தரவு படிவத்தை பூர்த்தி செய்யும் போது தேவையான தரவுகள், நல்லா விஷயம் வச்சுக்கொள்ளணும், தேவையான தரவுகள் புறக்கணிக்கப்படுவதை தவிர்க்க பயன்படுத்தப்படும் செல்லுபடியாக்கல் முறை. ஸோ ஏதோ தரவுகள் வரப்போகுது, ஸோ அந்த தரவை தேவையான தரவு இருக்கணும், தேவையில்லாத தரவு போகணும். அப்போ முக்கியமான பேச போகிற கான்செப்ட் தேவையான தரவுகள் புறக்கணிக்கப்படுவது, தேவையான தரவுகள் வேண்டும் என்ற நோக்கில் பேச வராங்க. ஸோ இப்போ எக்கச்சக்கமான என்ன சொல்லுவார் தரவு செல்லுபடியாக்கல் முறைகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 3-4 நம்முடைய யூனிட்டில் பேசப்பட்ட இதாகவும் காணப்படும். ரைட், நாங்கள் ஒன்றா பார்த்து கொண்டு வருவோம். முதலாவது வகை சரிபார்த்தல். முதல் விஷயம் என்ன, வகை சரிபார்த்தல். அந்த வகை சரிபார்த்தல் என்ன விஷயம் நல்லா கிளியராக வழங்கி கொள்ளணும். வகை டைப் வெலிடேஷன் சொல்லுவாங்க. சரியா, டைப் வெலிடேஷன் தான். பாருங்க, ஒரு நாணயங்கள், டேட், திகதி, மற்ற கரன்சின்னு சொல்லும்போது, இப்போ நாணயம்னு சொல்லும்போதே கரன்சிக்கு வரும்போது அது டாலர்னா அமெரிக்கா, லண்டன் சார்ந்த விஷயம். எல்கேஆருங்கிறது ஸ்ரீலங்காடு, ருபீஸுங்கிறது சரி ஐஎன்ஆர்னு சொல்லுவாங்க, இல்லை ருபீஸ்னு சொல்லுவாங்க. ஐஎன்ஆருங்கிறது இந்தியாடு. ஸோ இப்படி சவுதியை சொல்லுவாங்க, சவுதி ரியால் எஸ்ஏஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான டைப்ஸ் காணப்படுது. சுஜித்தா என்ன சொல்லுவாங்கடா, வகை சரிபார்த்தல். சரியா, ஸோ இப்படி எந்த வகை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த வகை சரிபார்த்தல் காணப்படும். ஸோ அடுத்த விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீச்சு சரிபார்த்தல், ரேஞ்ச். வீச்சு சரிபார்த்தல்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட என்ன செய்ய போகுது, ஒரு குறிப்பிட்ட என்ன ஆகிய போதுன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச், இப்போ 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட தரவுகள் வரணும். ஸோ அப்போ 10க்கு 20க்கு மட்டும்தான் வரையிலும். இது நீங்கள் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான முறை கிளாஸ் விளக்கப்படுத்தி முறை கிளாஸ் செஞ்சால் விளங்கி இருக்கும். இந்த கூகுள் ஃபார்ம்லாம் மட்டும் தான் செஞ்சு காட்டுது இப்படி தான் டேட்டா வெலிடேஷன் நடக்குது. ஏன்னா டேட்டா வெலிடேஷன் தான் இங்கே தியரியாக படித்தாலும் நீங்கள் நிறைய இடங்களில் அதை அப்ளை பண்ணி ப்ரோக்ராமிங் ஆகிக்கலாம், HTML நிறைய இடங்களில் டேட்டா வெலிடேஷன் முறைகளை குறிப்பாக டேட்டா பேஸ்லாம் இந்த விஷயம் கான்செப்டை யூஸ் பண்ணுவீங்க நீங்கள். சரியா, அப்போ வீச்சு சரிபார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்கு, குறிப்பிட்ட ஒரு வீச்சுக்கு உள்ள தரவுகள் அங்கே எடுக்குது. இந்த கரும்பட்டி சோதனை மற்றும் வெண்பெட்டி சோதனைங்கிறதுடா நீ யூனிட் 7ல் படிப்பீங்க. ஸோ என்ன நார்மலாக சொல்லிக்கொள்கிறேன் நாங்கன்னு, கரும்பெட்டி சோதனைங்கிறதுடா ஒரு சிஸ்டத்தை நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கிட்டு வரும்போது உள்ளீடுகளை கொடுத்து வெளியீடு சரியாக வாரதாங்கிற செக் பண்ணுறது. சரியா, உள்ளீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெளியீடுகள் சரியாக வருதான்னு செக் பண்ணுற கரும்பெட்டி சோதனை. இந்த வெண்பெட்டி சோதனைங்கிறதுமா என்ன விஷயம்டா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள் தான் இது யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போ உள்ளீடை கொடுத்து அதில் ஒவ்வொரு செயற்பாடு எப்படி நடக்குதுங்கிறத A to Z செக் பண்ணுறது தான் இந்த வெண்பெட்டி சோதனையாக காணப்படும். நான் விளக்கப்படுத்திருக்கேன், நீங்கள் யூனிட் 7 டீட்டெயிலாகவும் பார்ப்பீங்க. அடுத்த விஷயம் முக்கியமான இந்த வரவு சரிபார்த்தல், ப்ரெசன்ஸ் செக்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் நல்லா விளங்கிக்கொள்ளணும். இந்த ப்ரெசன்ஸ் செக்கை பொறுத்தவரைனா 2 விஷயங்கள் நமக்கு தெரியும். ஒன்று ஒரு டேட்டா வந்துக்கிறான்னு செக் பண்ணும். அதே மாதிரி ஒரு இடத்துல அதுக்கு 4 புக்ஸ் இருக்குன்ற 4 பெட்டிகள் இருக்குது, 4லையும் ஏதோ டேட்டாஸ் நம்ம கேட்குறோம் தான். சரி, அந்த 3 புக்ஸ் வச்சுக்கணுமே, 3லையும் டேட்டாஸ் ஒன்று கேட்குறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு ஆள் டேட்டா ஒன்று போட்டுருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்தை போட்டுருக்கோம், இங்கே போட இல்லைங்கண்ணே. ஸோ இப்போது ஒரு எக்ஸப்ட் ஓகே கொடுக்கும்போது அது எடுக்காது. என்ன சொல்லும்டா, நீங்கள் ஒரு இடத்துல எம்டியாக விட்டுருக்கீங்க. வரவு செலவு பொறுத்தவரையில் சொல்லுவாங்க, ஒன்று வந்துக்கிறான்னு செக் பண்ணும். இன்னொரு விஷயம் எதுவுமே வெற்றிடம் இல்லை, பிளாங்கா இல்லை, எல்லாத்துலேயும் ஏதோ டேட்டா இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ கேள்வி என்ன, தேவையான தரவுகள் புறக்கணிக்கப்படுவதை தவிர்க்க பயன்படுத்தப்படும் சொல்லி விளக்க முடியும். புறக்கணிக்கப்படுவதைண்டா பாருங்க, ஒரு 4-5 குளம் இருக்கும்போது 4-5 ரோ ஏதோ இருக்கும்போது சார் ஏதாச்சும் ஒரு டேட்டாவை நாங்கள் டைப் பண்ணாமல் அடுத்ததுக்கு வர இயலாது, இல்லாட்டி ஏதோ பிளாங்கா விட இயலாது, வெற்றிடம் விட இயலாது, அந்த எங்களை கேட்குறாங்க. ஸோ ஆகவே இதுக்கு சரியான ஆன்சர் வரவு சரிபார்த்தல், ப்ரெசன்ஸ் செக்.
சரியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காணப்படும். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நான் அடுத்த காணொலியில் இருந்து அடுத்த வீடியோவில் இருந்து ஒவ்வொரு கேள்விகளை விளக்கப்படுத்தாமல் 2-3 கேள்வியை தொடர்ந்து விளக்கப்படுத்தி வந்திருக்கிறேன். உங்கள் அபிப்பிராயங்களையும் உங்களுக்கு விளங்க இல்லையா என்ற கருத்துக்களையும் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறது மூலியமாக அதை நான் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.